ஃபர்ஸ்ட் இந்த क्वेश्चनல என்ன பார்க்க போறோம்னா மூணு லைட் இருக்கு. பில்டிங் லைட், எக்ஸிட் லைட், அப்புறம் பார்க்கிங் லைட். மூணு லைட் இருக்கு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் பில்டிங் லைட் ஆஃப் ஆன ஃபர்ஸ்ட் இனிஷியலா மூணு லைட் வந்து ஆன்ல இருக்கும். பில்டிங் லைட் ஆஃப் ஆனதுக்கு அப்புறமா வந்து டோர் லைட் இருக்குல, எக்ஸிட் லைட் வந்து என்ன ஆகும்னா ஒரு 2 செகண்ட்ஸ் கழிச்சு ஆஃப் ஆகும். இந்த டோர் லைட் இருக்குல்ல, இது வந்து ஆஃப் ஆனதுக்கு அப்புறமா எக்ஸிட் லைட் ஆஃப் ஆனதுக்கு அப்புறமா 3 செகண்ட் கழிச்சு பார்க்கிங் லைட் ஆஃப் ஆகும். இதான் நம்மளுடைய லேடர் லாஜிக்கோட क्वेश्चन. ஃபர்ஸ்ட் ரங்க ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார்ட் அப்புறம் ஒரு ஸ்டாப் எடுத்துக்கிறோம். ஸோ எப்போவுமே வந்து இந்த இன்புட்டுக்கெலாம் வந்து I:0/0 0/1 அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இது வந்து என்னன்னா ஸ்டார்ட். இது வந்து ஃபோர்ஸ் ஆன் கொடுத்தீங்கன்னா சப்ளை போகும். இது NCயா மாதிரி இருந்தாலும் ஸ்டார்ட்னு நேம் கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இது ஸ்டாப். அப்புறம் நம்ம லைட் வந்து ஒரு அவுட்புட் தானே, அதனால ஒரு காயில் எடுத்துக்கிறோம். காயிலுக்கு ஓன்னு கொடுத்துக்கிறோம். O:0/0. ஸோ இது வந்து பில்டிங் லைட்டு. நெக்ஸ்ட்டு இந்த நீங்கள் எப்போவுமே வந்து ஸ்டார்ட் கொடுத்தா எரியணும், ஸ்டாப் கொடுத்தா ஆஃப் ஆகணும். இது வந்து நம்ம எப்போவுமே ரியல் டைமில் வந்து இந்த ஸ்டார்ட் இருக்குல்ல, இது வந்து ஒரு புஷ் பட்டனாக இருக்கும். நீங்கள் இன்கேஸ் வந்து அந்த ஸ்டார்ட்லேருந்து கை எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பில்டிங் லைட் வந்து என்ன ஆகும்னா ஆஃப் ஆகிடும். நீங்கள் ஸ்டாப் கொடுக்காமே ஆஃப் ஆகிடும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு சீலிங் கான்டாக்ட் போடுவோம். சீலிங் கான்டாக்ட் இங்கே டச் பண்ணிவிட்டு இது கொடுத்தீங்கன்னா இது எப்போவுமே ஸ்டார்ட்டுக்கு அக்ராஸாக தான் கொடுப்போம். இது வந்து ஒரு NO கான்டாக்ட். இது வந்து அவுட்புட்டோட அட்ரஸ் கொடுக்கணும். இப்போ வந்து இதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ரங்கை விட்டுருங்க. இந்த ரங்கு வந்து நம்ம டைமர் ஆட் பண்ணுறதுக்கு வச்சுக்கிறோம். அதுக்கடுத்து இங்கே ஒரு இது கொடுத்துட்டு இங்கே வந்து ஒரு NC கான்டாக்ட் கொடுத்துருங்க. NC கொடுத்துட்டு ஆக்சுவலாக இனிஷியலாக எல்லா லைட்டும் ஆனில் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறோம்ல. ஸோ அதனால் வந்து இங்கே ஆக்சுவலாக இங்கே வந்து பில்டிங் லைட்டோட இன்னொரு கான்டாக்ட் வேணும். இது ஒரு NC அப்புறம் பில்டிங்கோட ஒரு NO. இப்போ அந்த இந்த லாஜிக் வந்து இப்போதைக்கு தேவையில்லை. நம்ம இங்கே NCயே கொடுத்துக்கலாம். NCயே இருந்துட்டு போகுது. ஏன்னா அங்கே கொஷினில் வந்து இன்க்ளூட் பண்ணல. இந்த லைட் ஆனாக இருக்கும்போது இந்த லைட்டோட கண்டிஷனில் எதுவும் கொடுக்கல. அதனால நம்ம அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்க மாதிரி மற்ற 2 லைட் அது மாதிரி வச்சுக்கலாம். அப்போது இது வந்து எக்ஸிட் டோர் லைட்டோட இன்புட்னால டோர் லைட்னு கொடுத்துக்கலாம், இல்லை டோர் இன்புட்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு காயில் போடுறோம். இது என்னோட எக்ஸிட் டோரோடது, டோர் லைட்டோடது. அதே மாதிரி நம்ம ஒரு ரங்கை விட்டுடலாம். விட்டுட்டு இந்த இடத்துல வந்து பார்க்கிங் லைட்டுக்கான ஒரு இன்புட் கொடுக்குறோம். அது வந்து என்னவா இருக்குன்னா NCயா இருக்கணும். இந்த அவுட்புட் வந்து பார்க்கிங் லைட்னால 0 பார். இங்கே
இங்கே வந்து 1 கொடுத்துருக்கோம், இங்கே 0ன்னு கொடுத்துருக்கோம், அடுத்து 2 கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல டைமர் இன்செர்ட் பண்ண போகிறோம். இங்கே வந்து பில்டிங் லைட் இருக்கா, இந்த பில்டிங் லைட் ஆஃப் ஆனதுக்கு அப்புறமா இங்கே டைமர் கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கணுமா? ஸோ இதோட என்ன பண்ணுறீங்கன்னா NOவை கொடுக்குறீங்க. NOவை கொடுத்தாதான் NC கொடுக்கணும். NC எதுக்காக கொடுக்குறீங்கன்னா, சப்போஸ் இது வந்து டீஎனர்ஜைஸ் ஆச்சுன்னா இது வந்து இனிஷியல் பொசிஷனுக்கே வரும். இது NO கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்காது. ஸோ NC தான் கொடுக்கணும் இந்த இடத்துல. அதோட கான்டாக்ட் கொடுக்கும்போது அதோட அட்ரஸே கொடுக்கணும். நெக்ஸ்ட் டைமர் போகணும். டைமரோட அட்ரஸ் வந்து T4ன்னு கொடுப்போம் நம்ம. இது வந்து எதோட டைமர் அப்படின்னா டோர் லைட்டோடது, அதனால டோர் லைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம், இல்லை டோர் டைமர்னு கூட கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது 1 செகண்ட்னால 1 செகண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க டைம் பேஸு. அப்புறம் ப்ரீசெட் வந்து 2 செகண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கொஷினில் 2 செகண்டா 3 செகண்ட் கொடுக்குறாங்க, அதை பொறுத்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நம்ம அக்குமுலேட்டரில் வந்து எந்த வேல்யூலேருந்து கவுண்ட் பண்ணணும்னு சொல்லி எடுத்துக்கணும். நம்ம வந்து 0லேருந்து தான் கவுண்ட் பண்ணணும். ஸோ 0வே எடுத்து போகுது அக்குமுலேட்டர். அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு இந்த ரங்க்கு வந்துடணும். இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பில்டிங் லைட் வந்து ஆஃப் ஆன உடனே இந்த டைமர் வந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கும். கவுண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த காயில் வந்து 2 செகண்ட்க்கு அப்புறமா ஆஃப் ஆகணுமா, அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா இதோட கான்டாக்டை இங்கே கண்டிப்பாக போட்டாகணும். என்ன பண்ணணும் அப்படின்னா NC போடுவோம். NC போடுறோம். ஏன் இங்கே NC போடுறோம் அப்படின்னா, இனிஷியலாக வந்து இங்கே சப்ளை போயிட்டு தான் இருக்கணும், அதனால இங்கே NC போடுறோம். NC போட்டதுக்கு அப்புறமா இந்த இடத்துல டன் பிட் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே வந்து 2 இந்த அக்குமுலேட்டர் வேல்யூ 2 ஆனதுக்கு அப்புறமா இந்த காயில் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ வந்து க்ளோஸாக இருக்கிறது ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இங்கே சப்ளை கட் ஆகும். அதனால வந்து இங்கே NC போடுறோம். NC ஆக்சுவலாக இங்கே வந்து கவுண்ட் ஆகி முடிஞ்சால் மட்டும்தான் இது வந்து இதாகும். அது வரைக்குமே இது இனிஷியல் பொசிஷன்லேயே இருக்கும். அதனால இங்கே NC வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம். அப்புறம் இங்கே டன் பிட் போடுறோம். EN அப்படின்னா எனேபிள் பிட்டு, DN அப்படின்னா டன் பிட். எனேபிள் பிட் கொடுத்தீங்க அப்படின்னா இது கவுண்ட் ஆகிட்டு இருக்க வரைக்கும் இது ஓப்பனில் இருக்கும். நம்மளுக்கு அந்த கண்டிஷன் இங்கே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. அதனால் நம்ம இது இப்படி போடுறோம். இதுக்கும் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டைமரோட அட்ரஸ் தான் கொடுக்கணும். T4:0 பார். இது வந்து நம்ம டன் பிட் யூஸ் பண்ணுறதுனால DN சொல்லி கொடுக்கணும். அட்ரஸ் தானாக வந்திருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து இது 2 கவுண்ட் ஆனோடனே இது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த லைட் வந்து என்ன ஆகும்னா டீஎனர்ஜைஸ் ஆகிடும், ஏன்னா இது ஓப்பன் ஆகிறதுனால. நெக்ஸ்ட்டு அடுத்து ஆக்சுவலாக இது வந்து இப்போ டீஎனர்ஜைஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த டைமர் என்ன ஆகும் அப்படின்னா கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அப்போ என்ன கொடுக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல இங்கே ஒரு NC கொடுக்கணும். எதோட NC அப்படின்னா என்னோட டோர் லைட்டோடைய NC கொடுக்கணும். சேம் அட்ரஸ் யூஸ் பண்ணுங்க. இப்போ இங்கே ஒரு டைமர் கொடுப்போம். அட்ரஸ் வந்து T4 அங்கே 0 கொடுத்தனால இது 1. நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து என்ன டைமர் அப்படின்னா பார்க்கிங் லைட்டோட டைமர். நல்ல பார்க்கிங் டைம் வந்து கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு டைம் பேஸ் வந்து 1 செகண்ட் தான். நெக்ஸ்ட்டு ப்ரீசெட் வந்து இங்கே 3 செகண்ட், அதனால் 3 போட்டுக்கோங்க. அக்குமுலேட்டர் 0 தான் கவுண்ட் பண்ணணும், முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு சேம் கண்டிஷன். இங்கே இது கவுண்ட் ஆகி முடிச்சதுக்கப்புறமா இது வந்து ஆஃப் ஆகணுமா, ஆஃப் ஆகிறதுனால இதோடைய NC வந்து நம்ம போடுவோம், டன் பீட் கொடுப்போம். டைமரோட அதே அட்ரஸ் யூஸ் பண்ணணும். T4:1 DN.
அவ்வளோதான். இப்போ ஓவரால் ஆப்ரேஷன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஃபோர்ஸ் ஆன் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து சப்ளை போகும். சப்ளை போய் இந்த லைட் என்ன ஆகும்னா எனர்ஜைஸ் ஆகி எரிஞ்சிட்ருக்கும். இப்போ வந்து நீங்கள் ஸ்டாப் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த லைட் என்ன ஆகும் அப்படின்னா டீஎனர்ஜைஸ் ஆகும். டீஎனர்ஜைஸ் ஆனதுக்கப்புறமா இது வந்து இனிஷியல் பொசிஷனுக்கே வரும். ஆக்சுவலாக இது வந்து எனர்ஜைஸாக இருக்கும்போது இங்கே டைமர் வந்து என்ன ஆகுனா கவுண்ட் பண்ணாது. இது டீஎனர்ஜைஸ் ஆகும்போது தான் இந்த பில்டிங் லைட்டோட டைமர் வந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இது டீஎனர்ஜைஸ் ஆனதுக்கப்புறமா இது வந்து என்சி ஆகிட்டு இங்கே கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகும். கவுண்ட் ஆகிட்டு இங்கே கரெக்டாக 2 ரீச் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்குல்லையே அந்த டோர் டைமர், ஸோ இது என்ன ஆகும்னா NO ஆகிட்டு இந்த டோர் லைட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆஃப் ஆகிடும், டீஎனர்ஜைஸ் ஆகிடும். இனிஷியலாக வந்து இங்கே எல்லாத்துக்கும் சப்ளை போயிட்டு தான் இருக்குது. 3 லைட்டுமே என்ன ஆகிட்டு தான் இருக்கும், எரிஞ்சிட்டு தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து என்னென்னா அடுத்து என்ன சொல்கிறாங்க, இந்த லைட் டீஎனர்ஜைஸ் ஆனதுக்கப்புறமா இந்த இது என்ன ஆகும் அப்படின்னா இனிஷியல் கண்டிஷனுக்கு வந்துடும். இனிஷியல் கண்டிஷனுக்கு வந்துட்டு இங்கே என்ன ஆகும் அப்படின்னா சப்ளை போக ஆரம்பிக்கும். இது எனர்ஜைஸ் ஆகும்போது இது ஓப்பனில் இருக்கும். இது டீஎனர்ஜைஸ் ஆனோடனே இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா சப்ளை வந்து டைமருக்கு போகும். இந்த டைமர் வந்து 3 கவுண்ட் ஆனதுக்கப்புறமா இந்த பார்க்கிங் டைமர்னு சொல்லிட்டு இந்த கான்டாக்ட் இருக்குல்ல, இந்த NC கான்டாக்ட் என்ன ஆகும் அப்படின்னா NOவாக மாறிட்டு பார்க்கிங் லைட் என்ன ஆகும் அப்படின்னா டீஎனர்ஜைஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஓவரால் ஒர்க்கிங்.